2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 10ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் ஆயுதமேந்திய மத்திய துணை இராணுவப் படை அணிவகுப்பு அல்லிநகரம் முதல் பங்களாமேடு வரை நடந்தது. நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக தெலுங்கானாவிலிருந்து ஆய்வாளர் ஹர்மன் கட்கார்கா தலைமையில் மத்திய துணை இராணுவப் படையினர், தேனி மாவட்ட ஆயுதப்படை போலீசார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய துணை இராணுவப் படையினர் மற்றும் போலீசார் பொதுமக்கள் மத்தியில் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தவும், தேர்தல் காலத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை உறுதி செய்யவும் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இந்த அணிவகுப்பு அல்லிநகரம் சாலை பிள்ளையார் கோவிலில் துவங்கி தேனி நேரு சிலை வழியாக பழைய பேருந்து நிலையம், மதுரை சாலை, பங்களாமேடு பகுதியில் நிறைவு பெற்றது. இந்த கொடி அணிவகுப்பினை ஏடிஎஸ்பி மகேஷ் கொடியசைத்து தொடங்கி வைக்க, ஏடிஎஸ்பி அலெக்ஸ் ஜெரால்டு மற்றும் டிஎஸ்பிக்கள், காவல் ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள், போலீசார் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த அணிவகுப்பின் நோக்கமானது தேர்தல் காலத்தில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வழிவகை செய்வதோடு, சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதில் காவல்துறை உறுதியாக செயல்பட்டு வருவதை பொதுமக்களிடம் உணர்த்துவதற்கும், தேர்தல் காலத்தில் அமைதியான சுதந்திரமான வாக்குப்பதிவை உறுதி செய்ய தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தேனி மாவட்ட காவல்துறை மேற்கொண்டு வருகிறது என்பதற்காகவும் நடத்தப்பட்டதாகும்.